நாசுக்கா அணுகுமுறை செய்கிறேன். இதை இப்படி டீல் பண்ணுறேன், அதை அப்படி டீல் பண்ணுறேன். அந்த மாதிரி அந்த டீலிங் வந்து கரெக்டாக இருந்தால் தான் இந்த டீலிங் அவங்களுக்கு பிடிக்கும். தனுசு ஒரே டீலிங்லேயே சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அப்போ தான் நீங்கள் இந்த 2026 வந்து ஸ்மார்ட்டாக கடக்க முடியும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஆஸ்ட்ரோ மாஸ்டர் சங்கர் நாராயண் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. நம்ம நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட ஜோதிட ரிலேட்டடா கேள்வி கேட்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ளஸ் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் 2026. தேங்க்ஸ் அலாட் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போது நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஆஸ்ட்ரோ மாஸ்டர், நிறைய வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணியிருப்பீங்க. 2026 ஒரு எதிர்பார்ப்போட இப்போ நம்ம எல்லாருமே வந்து அடுத்த வருஷத்துக்கு காலடி எடுத்து வைக்க போகிறோம். ஸோ எங்களுக்கு ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும் சார். ஸோ தனுசுனாலே நமக்கு தெரியும் பவன் ஆரோ அப்படின்ற மாதிரி, ராமரோட வந்து ஒரு தனுசு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு குறியீடு தானே சார் எல்லாருக்கும் தெரியும். இப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த தனுசுக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டிஸு, இல்லை வச்ச குறி தப்பாதுப்பா, நான் ஒன்று நினச்சிட்டேன் அதை முடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டராக சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். அது என்னென்னா, தனுசு வந்து ஒரு பவ் அண்ட் ஆரோ. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு குறி இருக்குது, ஒரு இலக்கு இருக்குது. அந்த இலக்கை அடையிறதுக்கு எல்லாரும் வந்து இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 100 பேரை வந்து நீங்கள் ஒரு எக்ஸாமுக்காகவோ இல்லை ஒரு போட்டிக்காகவோ தேர்வு செய்யுங்க. 100 பேரை ஓட விட்டு பாருங்கள். இலக்கை அடையாமல் ஓய்வு அப்படின்னு நிறைய பேர் பாதிலேயே இதுக்கு மேலே இது தேராது, நம்ம இதுக்கு வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நின்றுடுவாங்க. ஆனால் ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை அடையிற வரைக்கும் ஓயாமல் ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க இல்லையா, அது தனுசுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி. அதான் தனுசுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி. அந்த குவாலிட்டி வந்து அவங்களுக்கு இருக்கிறது வந்து ஒரு நெருப்பு மாதிரி. சின்ன வயசுலேயே சில குழந்தைங்களுக்குலாம் வந்து ஒரு எய்ம் வந்துடும், இப்படி தான் ஆகணும், விட மாட்டாங்க. தொடர்ந்து அதுக்கு ஒரு முயற்சி எடுப்பாங்க, தொடர்ந்து அதை ரீச் பண்ணுவாங்க. அதுதான் அந்த தனுஷோடைய ஸ்பெஷல் குவாலிட்டி. நீங்கள் சொன்னீங்க பவன் ஆரோ, ராமர்னா வில்லு, அர்ஜுன்னா வில்லு. அவங்க வில்லு வச்சு எல்லாரும் வெற்றி அடைஞ்சவங்க தானே. தனுஷும் வெற்றி அடைகிறவங்க தான். குருவுடைய ராசி. ஸோ சுபத்தன்மை உண்டு. அதில் சுபத்தன்மையும் உண்டு, குறிக்கோளும் உண்டு, லட்சியமும் உண்டு. நெருப்பு, அக்னி வந்து ஃபயர்னா எனர்ஜி, அடங்க மாட்டாங்க இதுலையும். இப்போது அந்த இலக்கை நோக்கி போகிறாங்க. ராசிகளில் ஒரு சுபத்துவமான ஒரு ராசி தனுசு ராசி ஜென்ரலாக. ஓகே. ஸோ இப்போ இந்த தனுசுக்கு வந்து இவ்வளோ குவாலிட்டிஸ் இவ்வளோ இருக்கும்போது அவங்களோட பலன்கள் எப்படி சார் 2026? 2026 பொறுத்த வரைக்கும் தனுசு வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து எல்லா ஆங்கிலையும் பார்த்தோம்னா, முதல்ல இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்டு ஃபேமிலி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த அர்த்தாஷ்டம சனின்னு ஒன்று ஃபேஸ் பண்ணுறாங்க. அஷ்டமம் அப்படின்னா 8, அர்த்தாஷ்டமம் அப்படின்னா 4. இப்போ 8ன்னா என்னென்னா, எனக்கு வந்து 8 பேர் என்னை சுற்றி நிற்கிறாங்க, என்னால் தப்பிக்க முடியாது. ஏன்னா 8 திசைகள். இப்போ 4 திசைகள், 4 மூலைகள் இருக்குது. இப்போ 4 திசைன்றது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. 4 மூலைங்கிறது வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு. இப்போ 8 திசையில் 8 பேர் நிற்கிறாங்க, என்னால் தப்பிக்க முடியாதுன்னா அதான் அஷ்டமம். அர்த்தாஷ்டமம் அப்படின்னா என்னென்னா 8 பேர் இல்லை, 4 பேர், 4 டைரக்ஷனில் 4 பேர். ஏன் சார் எங்கே போனாலும் நமக்கு ஒரு சுத்தா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் 8 கம்பேர் பண்ணால் 4 பரவாயில்ல. ஆனால் அர்த்தாஷ்டமம்னா என்னென்னா, 4 பக்கம் திரும்பினாலும் எவனோ ஒருத்தன் நம்மளுக்கு தடையாக நிற்கிறான். இப்படி திரும்பினா இவன் நிற்கிறான், அப்படி திரும்பினா அவன் நிற்கிறான். அது மாதிரி தனுஷுடைய நேரம் வந்து 2026 இருக்குது. ஓகே. சரி, பாசிட்டிவாக அதை முறியடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கானா? நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த தனுசு ராசி ஒரு பாசிட்டிவான ராசி தான். இப்படி திரும்பி ஒரு ரூட்டை திரும்பி பார்த்தாலும் கூட, எல்லாமே இப்படி இருந்தாலுமே அதை வந்து ஒரு மாதிரி டிப்ளமேட்டிக்காக டீல் பண்ணால் சரியாடுன்னு தோணுது இல்லையா, அதை செய்வாங்க. அது செய்கிற நேரம் தான் 2026. அப்போது சுற்றிலும் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ஃபேமிலிஸ் ரொம்ப சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, வேலை நல்லா போயிட்டுருக்கு, அது நல்லா போயிட்டுருக்கு, இது நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் அதை ஒரு மாதிரி நாசுக்காக அணுகுமுறை செய்கிறேன். இதை இப்படி டீல் பண்ணுறேன், அதை அப்படி டீல் பண்ணுறேன். அந்த மாதிரி அந்த டீலிங் வந்து கரெக்டாக இருந்தால் தான் இந்த டீலிங் அவங்களுக்கு பிடிக்கும். தனுசு ஒரே டீலிங்லேயே சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அப்போ தான் நீங்கள் இந்த 2026 வந்து ஸ்மார்ட்டாக கடக்க முடியும். ஃபைன் சார். உண்மையாகவே அப்போ தனுசுக்கு இந்த 2026 எப்படி தான் சார் இருக்க போகுது? அதாவது நான் வந்து டீலிங்லேயே சுற்றிட்டு இருக்காங்களே, ஒரு சூப்பரான வருஷம் அப்படின்னு நான் வந்து சொல்ல விரும்பலை. பட் அதுக்காக மோசமான வருஷம் இல்லை. ஏன் மோசமான வருஷம் இல்லைன்னு நான் சொல்கிறேன், வெறும் அர்த்தாஷ்டம சனி தான். இங்கே ராகு கேதுவுடைய இடைஞ்சல்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்னொன்று, குரு வந்து உச்சம் அடைவார்
ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவருடைய பார்வை இருக்கு. ஸோ அந்த பார்வை வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துரும். செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு எக்ஸால்ட் ஆயிடுவார். எக்ஸால்ட் ஆகி 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் உச்சத்துக்கு போயிடுவார். ஃபுல் பவர். இது எப்படின்னா இப்போ வந்து உங்களை சுற்றி வந்து ஒரு 4 எதிரிங்க இருக்காங்க. அவங்கலாம் வந்து வீக்கான ஆளுங்க. ஆனால் நீங்கள் ஃபுல் பவரில் இருக்கீங்கன்னா நீங்கள் அவங்கள டீல் பண்ண முடியுமா, இல்லை அவங்க உங்களை நசுக்க முடியுமா? அந்த மாதிரி குரு செகண்ட் ஹாஃப்ல உச்சம் ஆயிட்டாருன்னா அவர் பவரை கொஞ்சம் காமிப்பார். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்வை இருக்கு. பார்வை இருக்குன்னா ஸ்மார்ட் ஐடியா தான் நான் சொன்னேன். முதல்ல வந்து கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக டீல் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்க பவரை காமிக்கிறது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஒரு கிளியர் ட்ராக்காக இருக்காது. பட் அங்கங்கே ஒரு பாஸ் அதை கிளியர் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, அவங்க கிட்ட சொல்லுவோம் Not bad. இல்ல மேஷராசியை பார்த்து நீங்க கொஞ்சம் வந்து தெளிவடைஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கலாம் சார். ஃபைன் சார். இப்போ இதுல மாணவர்கள், அப்புறம் குடும்பத்தை, கண்டிப்பா குடும்ப பெண்கள் அவங்களுக்கும் கொஞ்சம் யோசனையா இருக்கும் இல்லை சார். அப்புறம் அரசியல்வாதிகள். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தனுசு எப்பவுமே வந்து நான் பார்த்து இந்த படிப்ஸ் பசங்க அப்படின்னா தனுசுல நிறைய பேர் இருக்காங்க. படிப்ஸ்னா கெட்டிக்காரங்க. ஏன்னா குரு ராசியிலே பொதுவாக பிறக்கிறவங்களே வந்து சில அந்த அந்த டிசிப்ளைனாக இருக்கிறவங்கள நிறைய பேரை பார்க்குறோம். கரெக்டாக படிக்கிறாங்க, கரெக்டாக பங்க்சுவலாக இருக்குது, கரெக்டாக எழுந்துக்கிறது எல்லாம் ஆல்மோஸ்ட். ஸோ நேச்சுரலாகவே அந்த குணம் இல்லைன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி அப்பா அம்மா வருவாங்க, அந்த மாதிரி மாஸ்டர்ஸ் வருவாங்க, டீச்சர் வருவாங்க. ஸோ இது வந்து படிப்பில். அப்போ அவங்களுக்கு வந்து படிப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணணும். அர்த்தாஷ்டம சனி ஹெல்த்து அவங்கள பாதிக்காமல் மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா வெல் அண்ட் குட். இப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி பெண்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா எதுக்கு வேலை செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. வீட்டில் பார்த்தா வீட்டு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, ஆஃபீஸில் போனால் ஆஃபீஸ் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் யாருக்காக செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம், எப்படி செய்கிறோம், அது கஷ்டம் எப்படி போய் முடிய போகுது, எதுவுமே அவங்களால உணரவே முடியாது. ஏன்னா அவங்க அவ்வளோ பிஸியாக போயிட்டே இருக்கும். அப்படி தான் 2026 இருக்க போகுது. பெரிய சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு வந்து இல்லை. ஆனால் என்னென்னா இன்னுமே ஒர்க் லோட் கொஞ்சம் கூடும். அப்படின்னா அந்த பசங்க வந்து எனக்கு இன்னும் அது வேணும், இது வேணும், இந்த டைம் இப்படி ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அந்த டைம் அப்படி ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஃபேமிலியில் ஒரு ப்ரெஷர், ஒர்க்கில் ஒரு ப்ரெஷர். ஸோ எல்லாத்தையும் சமாளிக்கிற மாதிரி இன்னும் ஒர்க் லோட் கூடுற மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். ஓகே, எஸ். ஓகே. ஸோ இப்போது அரசியல் நீங்கள் சொன்னீங்க. பொதுவாக தனுசு ராசி அப்படிங்கிறது நான் பார்த்த வரைக்கும் அரசியலில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து குறைவு தான். தனுசு. ஏன்னா நான் சொன்ன ஏற்கனவே உங்களுக்கு ராஜ கிரகங்களில் குரு வந்து ஆலோசகர். ஸோ ஒரு ஆலோசகரோட ராசி வந்து குறைவு தான். ஆனால் அதுக்காக இல்லைன்னு சொல்லல, பர்சன்டேஜ் வைஸ் நான் சொல்கிறேன். இப்போ விருச்சிகம் வந்து 100ல் வந்து 50 பேர் அரசியல் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னா தனுசு வந்து 15 பேர் காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அந்த பர்சன்டேஜ் வைஸ் குறையும். அப்போது 2026ல் இது வந்து ஜெயிக்கிற இடத்துல இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். 100% ஜெயிக்கிற இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியல. சரி, இது படுதோல்வி அடைகிற இடத்துல இருக்கான்னு நம்ம பார்க்கணும். படுதோல்வி அடைகிற இடத்துலையும் இந்த தனுசு வந்து லிஸ்ட்டில் வரல. இப்போ எப்படி இருக்குன்னா போராடுற இடத்துல இருக்குது. எங்களுக்கு யாராவது 4 பேர் ஆதரவு கொடுங்க, நாங்கள் தேடி வந்திருக்கோம், இல்லை நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்ற இடத்துல தான் இருக்குது தனுசு. ஸோ அதனால் அந்த புரிதலோட நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். ஃபைன் சார். ஸோ தனுசு இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை, ஏதோ ஓரளவுக்கு அவங்க மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்கல்ல சார். 2026 போராடணும். ஓகே, ஃபைன். ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் உங்கள் லைஃப்பை இப்படி லீட் பண்ணீங்க அப்படின்னா அதோட வந்து ப்ளஸ் ஆகட்டும் சரி, மைனஸ் ஆகட்டும் சரி, நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது ரொம்ப அழகாக எங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார். உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒரு விஷயம் கேட்கும்போது. ஏன்னா ரொம்ப ஹோப்ஸ் கொடுக்காம, இல்லைனா ரொம்ப எப்படியும் இல்லாமல் இப்படி எடுத்துகிட்டு போங்க, இதுதான் வந்து ரியாலிட்டியோட உங்கள் லைஃப்பை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. உங்கள் நேரத்துக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆன்மீக கிளிட்ஸ் சார்பாக, எங்கள் நேயர்கள் சார்பாக உங்களுக்கு பெரிய நன்றிகளையும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் சார். என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த ஆன்மீக கிளிட்ஸ் இந்த சேனலுடைய வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் அண்ட் விஷஸ். 2026 நான் சொன்னது அந்த ப்ரிடிக்ஷனாக இருக்கட்டும், ஆனால் நான் வேண்டுறது உங்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.